வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. டிசம்பர் 8 இன்னைக்கு கேரிகாம் டே அப்படின்னு சொல்லிட்டு கியூபாவில் ஒரு டேவை சர்வே பண்ணுறாங்க. இது அந்த கியூபாவும் அண்ட் கரீபியன் நாடுகளுக்குமான ஒரு ஒத்துழைப்பும், அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம், இது வளர்ந்த நாடுகளுக்கும் அந்த பணக்கார நாடுகள்லேருந்து அந்த ஆதிக்கத்தை நம்மளால் தடுக்க முடியும், அதுக்கு நம்ம எல்லாரோட ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை 1973 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 நாடுகள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் 15 நாடுகள் சேர்ந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 8 பேர் அதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாங்க, அப்புறம் இன்னும் ஒரு 5 நாடுகள் சேர்ந்தாங்க. இப்படியே அப்படி தொடர்ந்து சேர்ந்து ஒரு பெரிய லெவல் ஒரு கூட்டமைப்பையும் அவங்க உருவாக்குனாங்க. இது மூலமாக அவங்க நாட்டோட டெவலப்மெண்ட்டை உருவாக்க முடியும் அப்படின்னு நினச்சாங்க. அது பெலிஸு, ஹைட்டி, குவாமு, பஹாமாஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்களுடைய ஒற்றுமையும் அந்த பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு எல்லாம் ஒன்றா சேருவோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்றைக்கி கேரிகாம் டே அப்படின்னு சொல்லிட்டு கியூபாவில் ஒரு டேவை சர்வே பண்ணுறாங்க டிசம்பர் 8. நெக்ஸ்ட் இன்றைக்கி பல்கேரியாவில் ஸ்டூடெண்ட் டேவை சர்வே பண்ணுறாங்க. இது ஒட்டமோன் பேரரசனுடைய அந்த வீழ்ச்சிக்கு அப்புறமா 1888 அவங்களுடைய பல்கலைக்கழகம் சோஃபியா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக ஓப்பன் பண்ணாங்க. அக்டோபர் 1 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த விழாக்கள் அப்படின்றது நவம்பர் 8 நடந்தது. இப்படியே அந்த நாளை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்குன்னு பொது விடுமுறைகள்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அந்த விடுமுறைகள்ன்றது ரத்து செய்யப்பட்டுச்சு. அவங்களுடைய அந்த ஸ்டூடெண்ட் டே அப்படின்றது நவம்பர் 17 மாற்றிட்டாங்க. பட் இருந்தாலுமே இந்த ஒரு டேட்டை மறுபடியும் இடைக்காலத்தில் வந்த அந்த அரசாங்கம் 1903 அதை மறுபடியும் அந்த டேட்டை மாற்றி இப்போ அந்த பல்கலைக்கழக தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் மக்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே இது ஸ்டூடெண்ட் டே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த ஸ்டூடெண்ட் டே அப்படின்னு தான் பல்கேரியா சர்வே பண்ணுறாங்க. அந்த பல்கலைக்கழகம் ஓப்பன் பண்ண அந்த நாளை தான் இன்றைக்கி சர்வே பண்ணுறாங்க பல்கேரியா டிசம்பர் 8. நெக்ஸ்ட் இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் டேவை ரொமானியா சர்வே பண்ணுறாங்க. மைக்கேல் அப்படின்ற ஒரு அரசர் ஆட்சி ஏற்றதுக்கப்புறம் 1948 ஒரு அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு இருந்தது. அதை தொடர்ந்து அந்த கம்யூனிசம் அப்படின்றது தான் நாடு முழுக்க இருந்துச்சு. அப்புறம் அந்த சோவியத் யூனியன் 1991 எல்லாருமே அந்த சோவியத் யூனியன் உடஞ்சிச்சுல. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசித்த சமயத்தில் ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கணுன்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உருவாக நவம்பர் 21 அதுக்கு எல்லாரும் ஒப்புதல் தெரிவித்தாங்க. ஆனால் அதுக்கான வாக்கெடுப்பு அப்படின்றது மக்கள் மத்தியில் நடத்தப்பட்டுச்சு. அதில் 80% மக்கள் அந்த புதிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி ஏற்றுக்கிட்ட அந்த வாக்கெடுப்பு நடந்த அந்த நாளை தான் இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ரொமானியா சர்வே பண்ணுறாங்க டிசம்பர் 8. நெக்ஸ்ட் இன்னைக்கு எத்தியோப்பியாவில் நேஷனாலிட்டிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது எத்தியோப்பியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள் மக்கள் இருக்கிறாங்க. அதில் நிறைய குழுக்களில் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000க்கும் கம்மியான மக்கள் தான் இருப்பாங்க. இதில் மேஜராக சொல்லணும் அப்படின்னா ஓரோமாஸு, அம்ஹாராஸ், சோமாலிஸு, தீக்ரேயன்ஸ் அப்படின்ற மெயினான ஒரு 4 இனக்குழு மக்கள் இருக்கிறாங்க. இதை சார்ந்து மற்ற எல்லா இனக்குழு மக்கள் இருக்காங்க. இப்படி எல்லா இனக்குழு மக்களையும் ஒன்றா சேர்த்து தான் அவங்க ஆட்சி அமைச்சாங்க. 1994 ஒரு இடைக்கால அரசியலமைப்பு சட்டத்தையும் உருவாக்கி அதன் மூலமாக ஆட்சி அமைச்சாங்க. இனம் மொழி ரீதியாக அவங்கள பிரித்து ஒரு மாநிலங்களாகவும் உருவாக்குனாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைறது தீராமல் தான் இருந்தது. இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த இனக்குழுக்கள் மத்தியில் அந்த பிரச்சனைகள்ன்றது போயிட்டு தான் இருக்குது. இந்த நாடை பொறுத்த வரைக்கும் எத்தியோப்பியான்றது நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடு தான். ஸோ ஆனாலுமே ஒரு 81% விவசாயத்தை தான் அவங்க மெயினாகவும் கையில் எடுத்துருக்கிறாங்க. இப்படிலாம் ஏகப்பட்ட ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனைகளே நிறைய இருக்கும்பொழுது நம்ம இப்படி இனக்குழுக்களாக சேர்ந்து பிரச்சனை பண்ணுகிறது நியாயம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமையை உருவாகணுன்ற ஒரு கான்செப்ட்னால தான் இந்த டே. அதுதான் 2006 ஒரு மேஜரான ஒரு டேவாக உருவாக்கி இன்னைக்கு எத்தியோப்பியாவில் நேஷனாலிட்டிஸ் டே அப்படின்னு சொல்லி அந்த இனக்குழு மக்களுக்குள்ள ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக வச்சிருக்காங்க டிசம்பர் 8. நெக்ஸ்ட் இன்னைக்கு ஃபினிஷில் மியூசிக்கல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த ஃபினிஷினுடைய நாட்டில் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு மியூசிக் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் போல. இந்த வருஷத்துலேயே நம்ம ஏகப்பட்ட மியூசிக் டே ஃபின்லாண்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்த்துருப்போம். அதில் இந்த ஜூன் சிஃபேலியஸ் அப்படின்ற ஒரு பர்சனும் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு வழக்கறிஞராக இருந்தார். அதுக்கப்புறம் இசை மேலே ஒரு ஆர்வத்தை வந்து அவரும் இசை கலைஞராக மாறிடுறாரு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பாடல்கள் ஏற்றப்படுது. அது பயங்கர பிரபலமாக அவங்க நாட்டில் இருக்குது, ஒப்பேரா முதற்கொண்டு. இப்படி பல விதமான இசைகளில் அவருடைய தனித்துவம்ன்றது இருந்ததுனால மக்கள் மத்தியில் ரொம்பவும் பிரபலமான ஒரு பர்சனாக மாறுறாரு. அப்படிப்பட்டவருடைய பர்த்டே தான் இன்றைக்கி ஃபினிஷ் மியூசிக் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 8. நெக்ஸ்ட் இன்றைக்கி ஆர்டிஸ்ட் டேவை ரஷ்யா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஆர்ட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1998 இந்த ஒரு டேவை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அது தொடர்ந்து அது உலக லெவலில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷனாக எல்லா இடங்களுக்கும் அது விரிவாக்கப்படுது. பல நாடுகள் போது கிட்டத்தட்ட 30 நாடுகள் ஒரு ஆதரவு தெரிவித்தாங்க. நம்ம இந்தியாவிலுமே கூட அதுலேயும் குறிப்பாக சென்னையில் பார்த்திங்கன்னா இதுக்கான நிகழ்வுன்றது நடக்கப்படும் ஒவ்வொரு வருஷமும். அப்படி அந்த அருங்காட்சியகங்களையும் கண்காட்சி இடங்கள்லையும் இந்த ஆர்டிஸ்ட்டை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்டதுனமா அந்த கலைஞர்களுக்கான ஒரு டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க 2007. நெக்ஸ்ட் நீங்கள் டே ஆஃப் ரேடியோ அண்ட் டெலிவிஷன் ஒர்க்கர்ஸ் டேன்னு சொல்லி கிர்கிஸ்தான் ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1958 ஃபஸ்ட் டைமாக பிஷ்கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சியை உருவாக்குனாங்க. அதன் மூலமாக ஒளிபரப்பு அப்படின்றது இந்த நாளில் நடந்துச்சு. அதை தொடர்ந்து வாரத்துக்கு ஏதாவது ஒரு நாள் மட்டும் அந்த ஒளிபரப்பு
ஒளிபரப்புன்றது நடக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ வழக்கமாக எல்லா நாட்டிலையும் இருக்கிற மாதிரியான தொலைக்காட்சிகள் அப்படின்றது ஏகப்பட்டது இருக்குது. 1931 கூட ரேடியோவை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி இதில் வேலை செய்யக்கூடிய மக்களால் ஒரு உண்மையை மக்களுக்கு உடனுக்குடன் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த தொலைக்காட்சிகளுக்காக ஒரு டே வேணும்னு சொல்லிட்டு 1958 ஃபஸ்ட் டைமாக அந்த பிஷ்கேக் அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி உருவாக்கப்பட்டதில் அந்த ஒரு நாளை சூஸ் பண்ணி 1996 டே ஆஃப் ரேடியோ அண்ட் டெலிவிஷன் ஒர்க்கர்ஸ் டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 8. நெக்ஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டு கோரல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது குரூப்பாக சேர்ந்து மக்கள் பாட்டு பாடுவாங்க தெரியுங்களா, அந்த ஒரு இசையை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். இது பழங்காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தானா. கிரீக்லேயும் இந்த வழிபாட்டு முறைகள்லையும் அவங்களுடைய நாடகத்தினுடைய ஒரு முக்கிய அங்கமாகவும் இது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சில இன குழுக்கள் மட்டுமே அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சு. ஏன்னா இது பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பல்கலைக்கழகங்கள்லையும் ஸ்கூல்லையும் நிறைய மாணவர்கள் மத்தியிலையும் இது பயங்கர பிரபலமாக போக ஆரம்பிச்சிது. நம்ம ஊரில் கூட ரீசெண்டாக கூட நிறைய தமிழ் பாட்டில் இந்த மாதிரி குரூப்பாக பாடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரீல்ஸில் கூட பார்த்துருப்போம்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இசை அதுக்காக ஒரு டேவை உருவாகணும்னு சொல்லிட்டு IFCM அப்படின்ற ஒரு அமைப்பு மூலமாக அது வேர்ல்டு லெவலில் பிரபலமாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இன்றைக்கி வேர்ல்டு கோரல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 8. நெக்ஸ்ட் இன்றைக்கி வேர்ல்டு கேண்டில் லைட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்காக நினைவாக தீபங்கள் ஏற்றுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் பண்டைய காலத்துலேருந்தே இருக்குது. அப்போ தீப்பந்தங்கள் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் காலங்கள் மாற அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. இப்போது மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறது அப்படின்றது ஒரு அமைதியான ஒரு சூழலில் அவங்களுக்கு ஒரு நினைவு கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக வந்துருச்சு. இது யூதமும் கிறிஸ்டியானிட்டியும் ஆரம்பத்தில் ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு கான்செப்ட். அதை தொடர்ந்து 1969 ஐக்கிய ராஜ்யங்கள் இதை ஒரு பெரிய சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குழந்தைகளுடைய இறப்புக்காக இந்த அனுசரிப்புன்றது முதல்ல ரொம்பவுமே ஃபேமஸாக உருவாக்கப்பட்ட ஒன்றா இருந்துச்சு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் இந்த மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு இறந்தவங்களுக்காக ஒரு நினைவு கூறுறது, அந்த 24 மணி நேரம் அதை அணியாமல் பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான ஒரு கான்செப்டோட இன்றைக்கி வேர்ல்டு கேண்டில் லைட் டே அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கி போதி டே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு டேங்க. இந்த போதி மரத்து புத்தர் அப்படின்லாம் நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம், நிறைய இடத்துல படிச்சிருப்போம். இந்த போதி மரத்தில் தான் அவருக்கு ஞானம் கிடைச்சது அப்படின்றது கான்செப்ட். கிட்டத்தட்ட 49 நாள் அவர் தியானம் இருந்தார். அதன் பலனாக அவருக்கு கிடைச்ச அந்த நாளங்கள் மூலமாக தான் இன்றைக்கி பல மக்களுக்கு நிறைய விதங்களில் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போனார் அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்குது. இது 12வது மாதம் 8வது நாள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்போத்துலேருந்து இருக்குது. நடுவில் கூட இந்த பேரரசர் மீஜின்ற என்ன பண்ணார், இந்த நாட்காட்டியெல்லாம் மாற்றுற அந்த சமயங்களில், ஏன்னா அப்போ இருந்த டேட்டு டைமு இதெல்லாமே வேறையாக தான் இருந்திருக்குது. அப்போ அவங்க ஒரு நாட்காட்டி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த டேட்டுன்றது வேறு இடத்துல இருந்திருக்கு. ஆனால் இந்த மீஜின்ற அரசர் என்ன பண்ணியிருக்காரு, மேற்கத்திய நாட்காட்டியை உள்ளே கொண்டு வர அப்போ இது 12ஆம் மாதம் 8வது நாள் தான் வருது அப்படின்னும் போது இந்த கேலண்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த டேட்டுக்கு மாறி இருக்குது. அவ்வளோதான். இப்போது இந்த ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34% மக்கள் இந்த புத்திசத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. அவர் 35 வயசில் இந்த ஞானத்தை அடைஞ்சார் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இருக்கிறதுனாலையும் அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனாலையும் இன்றைக்கி அந்த ஜென் துறவிகள்லாம் கூட பார்த்திங்கன்னா மெடிடேஷன்லாம் பண்ணுறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கி இருக்க அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி போதி டே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 8. நெக்ஸ்ட் இன்றைக்கி கன்னி மேரி அவங்களுடைய அந்த புனிதமான கர்ப்பத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக, அதுக்கான ஒரு அனுசரிப்பு கூடிய ஒரு நாளாக தான் இது ரோமன் கத்தோலிக் சர்ச்சினால் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது. கிட்டத்தட்ட அந்த பெராகுவே, குவாம் உட்பட 20க்கும் மேற்பட்ட நாடுகள் இதனுடைய அனுசரிக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பனாமா இந்த டேவையும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அந்த கன்னி மேரியினுடைய அந்த ஒரு புனிதமான கர்ப்பத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாக வச்சிருக்கிறாங்க டிசம்பர் 8. நெக்ஸ்ட் இன்னைக்கு யூத் டேவை அல்பேனியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1944 தேசிய விடுதலை இயக்கத்தின் மூலமாக அவங்களுக்கு இந்த நாஜி படைகள்கிட்ட ஒரு பெரிய விடுதலை கிடைச்சது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இந்த இயக்கம் நிறைய இடங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்கன்ட்டு. ஸோ அப்படி ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு அரசியல் அப்படின்ற கான்செப்ட் முடியாட்சியாக தான் இருந்துச்சு. 1985 ரமீஸ் அலியா அப்படின்றவர் அந்த ஆட்சி நடத்திட்டு இருந்தப்போ அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. அதை பிடிக்காமல் நிறைய பேர் அதிருப்தி தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. ஆனாலும் அந்த அரசர் என்ன பண்ணார், உங்களுக்கு என்ன குறைகள் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்தார். இருந்தாலுமே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி போக யாருக்கும் அது பிடிக்காமல் ஜனநாயகத்துக்கு மாறலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே மக்கள் வராங்க. இதுக்கு ஒரு பெரிய முன்னோட்டமாக 1990 ஃபஸ்ட் டைம் மாணவர்கள் இறங்கி இந்த ஒரு ஆர்ப்பாட்டங்கள்ன்றதை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதில் நிறைய பேர் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லா பகுதியும் சார்ந்த மக்களுக்கும் அதுக்கு ஆதரவு தெரிவித்து அது ஒரு பெரிய லெவலில் போராட்டமாக மாறுது. அப்பயும் அரசர் என்ன சொல்கிறது, இது நான் ஜனநாயகமாக மாற்றுறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒப்புதலையும் கொடுக்குறாரு. இதுதான் அவங்க நாடு ஜனநாயகமாக மாறதுக்கான ஒரு பேசிக்கான முதல் கான்செப்டாக அமைஞ்சிச்சு. அப்படி அந்த மாணவர்களுடைய போராட்டத்தை நினைவு கூர்ந்து தான் இங்கே யூத் டே அப்படின்னு சொல்லிட்டு அல்பேனியாவில் ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 8. கூட்டமாய் வாழ்ந்த மக்கள் அமைதிக்காக விதிகளை வகுத்த பிறகு, கூட்டத்தின் தலைவன் சுயநலத்திற்காக விதிகளை மீறிய பிறகு, வேறு கூட்டத்தின் விதிகள் முரண்பட்டதால் பிரிவினைகள் தோன்றிய பிறகு, ஜனநாயகம் என முரண்பட்ட கூட்டங்கள் இணைந்த பிறகு, ஜனநாயகம் எல்லாம் கூட்டத்தின் புதிய விதிமுறைகள் என உணராத போது அமைதியை இழந்தோம். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது. நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்.